அனைவருக்கும் வணக்கம். நமச்சிவாய. நான் உலக இந்து திருக்கோவில்கள் அமைப்பினுடைய நிறுவன தலைவர் NC சீனிவாசன். நம்ம பேச போறது என்னன்னா, திருநெல்வேலி மாவட்டம் கவின் என்கின்ற ஒரு மின் பொறியாளர், அதாவது ஆணவ கொலை செய்யப்பட்டுள்ளார். அந்த ஆணவ கொலை எதனால செய்யப்பட்டது? அதாவது ஒரு பெண்ணை காதலிக்கின்றார் என்ற அந்த ஒற்றை கருத்தின் அடிப்படையில், அந்த ஜாதி வெறி, அந்த வெறித்தனமான அடிப்படையில் இந்த ஆணவ கொலை நடந்திருக்குது. இது மக்களாகிய நீங்க எப்படி ஏத்துக்கிறீங்க? இது முறையா? இது மாதிரி ஆணவ கொலையெல்லாம் இதுவரை நடந்தா இந்த நாடு உருப்படுமா? தமிழ்நாட்டுக்கு இது நற்பெயரா? அதாவது இந்த ஆணவ கொலை தமிழ்நாடு அரசு ஆதரிக்கின்றதா? நல்லா சிந்தித்து பாருங்க. சில பேர் சில விதமா மீடியாவில் பேட்டி கொடுக்கலாம், அவங்கவுங்க கருத்துக்கள் சொல்லி குழப்பி விடலாம். தமிழ்நாடு அரசு இந்த ஆணவ கொலை இப்பேற்பட்டதெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சு வருது. இது இந்த திராவிட கழகத்தினுடைய திமுக ஆட்சியில தான் இந்த கொலை நடக்குதா? இதுக்கு முன்னாடி இந்த ஏடிஎம்கே ஆட்சியில் இந்த மாதிரி ஆணவ கொலை நடக்கலையா? நல்லா கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு ஜாதி வெறியின் அடிப்படையில் நடக்கின்ற இப்படிப்பட்ட சம்பவங்கள் நம்முடைய தமிழ் கலாச்சாரத்துக்கு எழுவி ஊட்டுகின்ற அடிப்படையிலான இப்படிப்பட்ட கொலைகள் நடைபெற்றிருக்கு. இதை நம்ம என்ன பண்ணணும்? இதை முழுமையா நம்ம கண்டிக்கணும். இது அரசாங்கம் இதை தலையிட்டு இதற்குரிய செயல்முறைகளை அனைத்தையும் கையாண்டுள்ளன. இனி இப்படிப்பட்ட ஆணவ கொலை நடக்கக்கூடாது. ஏன் இன்னைக்கு தமிழகம் பார்த்தீங்களா, இன்னைக்கு ஒரு காலத்துல எப்படியோ ஜாதி அடிப்படையில் பேதங்கள் பிரிச்சு அவங்கவுங்க வாழ்ந்திருக்காங்க. ஆனா இன்றைய காலகட்டம் அப்படி இல்லை. அனைவரும் ஒரு சமத்துவமாக வாழுகின்ற இப்ப தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்கள். இந்த சூழ்நிலையில் இதுமாரி ஜாதி வெறி பிடித்து இதுமாரி ஆணவ கொலை, இந்த கொலையினால் பாருங்க, ஒரு அருமையான ஒரு பொறியாளர் தம்பி கவின் அவர்கள், அவரை கொலை செய்த அந்த பெண்ணுடைய அந்த காதலி என்கின்ற சொல்லுகின்ற அந்த பெண்ணுடைய தம்பி, அவருக்கும் படிச்சு நல்ல ஒரு லெவல்ல, அவனும் ஒரு நல்ல லெவல்ல ஒரு தகுதியான சூழ்நிலை, அவன் வாழ்க்கையும் போச்சு, ஒரு உயிர் போச்சு, ஒருத்தருடைய வாழ்க்கையும் போச்சு. இப்படி ஒரு நிலைமை இந்த தமிழ்நாடு மக்களுக்கு வேண்டுமா? தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை குடும்பத்தாருக்கும் இப்படி ஒரு நிலைமை வேணுமா? இதற்கு என்ன ஒரே காரணம், ஒரே முற்றுப்புள்ளி என்னன்னா, ஜாதி வன்கொடுமையை அகற்ற வேண்டும். இந்த ஜாதி வெறியால் இன்னைக்கு பல குடும்பங்கள் அழிந்து போகின்றன. இதற்கு சில அரசியல்வாதிகள் இது பல வகையில விமர்சனம் செய்கின்றதுக்கும், இதில் வீரந்தீரமாக உற்சாகத்தோடு அதுக்கு ஒரு பதிவு கொடுக்கின்ற சூழ்நிலையிலும் நாங்க பார்க்கிறோம். இந்த இணையதளத்தில் நாங்க பார்க்கிறோம். இப்படி பார்க்கும்போது எங்களை போல ஒரு இந்துத்துவம், இந்து அமைப்பை வைத்து கடவுளை முன்னிறுத்தி, தெய்வங்களை முன்னிறுத்தி, நாங்கள் இந்த உலக இந்து திருக்கோவில்கள் அமைப்பின் இருக்கின்ற லட்ச உறுப்பினர்கள் அனைவரும், பொறுப்பாளர்கள் அனைவரும் நாங்கள் மன வருத்தப்படுகின்றோம் என்ற கருத்தை நாங்கள் திட்டவட்டமாக தெரிவிக்கின்றோம். ஆகையினால் இனி வரும் காலங்களில் இப்படிப்பட்ட ஜாதி வன்கொடுமை இருக்கக்கூடாது. தமிழ்நாடு அரசு இதுல முழுமையாக நீங்க தலையிட்டு, முழுக்க தலையிட்டு இப்படிப்பட்ட கொடுமைகளை அகற்ற வேண்டும். யார் யார் இப்படிப்பட்ட ஜாதியின் பெயரால் பிரித்து இப்படி வேட்டையாடுகின்றார்களோ அவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுத்து குண்டர் சட்டத்தில் அடைக்க வேண்டும். இது எந்த கிராமங்களிலும் இருக்கக்கூடாது. ஒரு போக்க பாத்தீங்கன்னா நீங்க தென்னகத்துல நீங்க எக்கச்சக்கமான சூழ்நிலையில இப்படி ஜாதி வெறி நடந்து வந்து கொண்டிருக்கின்றது. அந்த ஜாதி வெறியை அடக்கி, அதை முடக்கி, அதை அப்புறப்படுத்தி, அதை ஒழுங்குநிலைப்படுத்துவதற்கான முறையை தமிழ்நாடு அரசு எடுத்து வந்து கொண்டிருக்கின்றது. தமிழ்நாடு அரசு இன்னைக்கு பல வகையிலான அடிப்படையில் இன்னைக்கு திட்டங்களை தமிழ் மக்களுக்கு அறிவித்து அருமையான செயல்முறைகளையும் செய்து வந்து கொண்டிருக்கின்றன. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் மருத்துவமனையில் இருந்து கொண்டே உடல்நலம் சரியில்லாத சூழ்நிலையிலும் கூட அவர் ஓய்வில்லாமல்
தமிழக மக்களுடைய நலன் கருதி போராடி வந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அருமையான இந்த தமிழ்நாட்டில் இயங்கி வந்து கொண்டிருக்கின்ற அரசாகப்பட்டது மிகவும் கூடிய விரைவில் இப்படிப்பட்ட ஜாதி வெறிகளை ஒழித்து எரியும் என்ற நம்பிக்கையோடு உங்கள் நிறுவன தலைவர் சீனிவாசன்.